அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ காலர். அதாவது இப்போ ரீசெண்டாக ட்ரூ காலர் பற்றின ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. இது ட்ரூ காலருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ காலர் தன்னுடைய கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ் வெளியில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் வந்திருக்கு. இதை பற்றின உண்மை என்னன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரூ காலர் ஃபஸ்ட்டு ட்ரூ காலர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நமக்கு இப்போ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்ன நேமில் இருக்கோ அதை ஷோ பண்ணுறது பேர் தான் ட்ரூ காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 டைப்பில் ஷோ பண்ணுது. இப்போ ஒருத்தர் ட்ரூ காலர் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக அவங்களுடைய மொபைல் நம்பரும் அவங்களோட நேமும் கேட்கும். ஸோ அவங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் டைப் பண்ணாங்கன்னா இந்த மொபைல் நம்பரு இந்த நேம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இது மூலிமா ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேசிக் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரூ காலர் ஆப்பை யூஸ் பண்ணதே கிடையாது. பட் நான் கால் பண்ணால் என்னுடைய நம்பர் என்னுடைய நேம் கரெக்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரூ காலர் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் உங்களுடைய மொபைல் நம்பரை உங்களுடைய ஃப்ரெண்ட் அவருடைய மொபைலில் சேவ் பண்ணியிருப்பார். அப்படி அவர் சேவ் பண்ணுறவர் ட்ரூ காலர் ஆப் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ட்ரூ காலரில் இருக்க ஒரு நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து நம்மளுடைய லொக்கேஷன்லேருந்து நம்மளுடைய மெசேஜஸ் வரைக்கும் எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் ட்ரூ காலருடைய நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலிமா உங்கள் ஃப்ரெண்டு உங்களுடைய நம்பரை அவருடைய மொபைலில் என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்காரோ அந்த நேம் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 டைப்பில் தான் ட்ரூ காலர் அன்னோன் நம்பர் வரும்போது நேம் ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ டேரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். ட்ரூ காலர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸை வெளியில் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் 1 lakh rupees வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நார்மல் இந்தியனுடைய டீட்டெயில்ஸ் 1 lakh rupeesம் இந்தியன் ஒரு அப்ராடில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய டீட்டெயில்ஸ் 20 lakh வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அதுவும் இருக்குன்னா டார்க் வெப்சைட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ட்ரூ காலர் இது வரைக்குமே ஒத்துக்கவே கிடையாது. சரி, நீங்கள் கேட்கலாம், அது என்ன இந்தியன் மட்டும் சொல்கிறீங்க, எல்லா கண்ட்ரிஸுமே தான் ட்ரூ காலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். கரெக்டாக தான் கேட்குறது. பட் டோட்டலாக 14 crore பீப்புள்ஸ் ட்ரூ காலர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் 70% ஆஃப் பீப்புள் இந்தியன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்தியன் புரியணுன்றதுக்காக இந்தியரை வச்சு சொல்லிகிட்ருக்கேன்ட்டு தான் சொல்லணும். இதை பற்றி ட்ரூ காலர்கிட்ட கேட்டது அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா அதிகமாக நாங்கள் யாரோடைய டீட்டெயில்ஸுமே சேல் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கொஷின் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதிகமாக சேல் பண்ணுறது கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ சிலருடைய டீட்டெயில்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ட்ரூ காலர் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலிமா நிறைய பேங்க் ட்ரான்சாக்ஷன் கூட வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேருடைய பேங்க் டீட்டெயில்ஸுமே சேல் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கவலைப்பட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் யாருது அப்படின்னு தெரியறதுக்காக நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுடைய ப்ரைவசிலேருந்து எல்லாமே நம்மளே நமக்கு தெரியாமல் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ அதுக்காக இந்த ட்ரூ காலர் ஆப் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம், யூஸ் பண்ண வேணான்னு தான் சொல்ல. என்னோடய சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்லேருந்து ட்ரூ காலர் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிங்கனாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடுச்சு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரூ காலரோடைய ஐடென்டிட்டி இப்போ உங்கள் நம்பர்லேருந்து கால் பண்ணிங்கன்னா அந்த கால் நம்பர் தான் போகணும், நேம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.